நண்பர்களே வணக்கம். நான் தான் உங்கள் மலையில் நண்பன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்னா கொல்லூர் கொல்லூர் மூகாம்பிகை கோயில் நோக்கி போயிட்டுருக்குறோம். அதாவது இப்போ நம்ம நைட்டு காலையில் முருதேஸ்வரரை தரிசனம் பண்ணோம். முருதேஸ்வரரை பட்டு இங்கேருந்து நம்ம கொல்லூர் நோக்கி போயிட்டுருக்குறோம். அதாவது இந்த பைபாஸ் இந்த 4 ட்ராக் ரோடு பார்த்திங்கன்னா கேரளா திருவனந்தபுரத்துலேருந்து மும்பை வரைக்கும் போவோம். கோஸ்டல் ரோடு மாதிரி, அதாவது கடலை ஒட்டியே போவோம். கடலை ஒட்டியும் ஒரு இடத்த போவோம், ஒவ்வொரு இடத்த கடல் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்லேயும் போவோம். கடலுக்கு நேர் பக்கமாக போவோம். கிட்டத்தட்ட மரவந்த பீச்செலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்படியே கடல் ஒட்டியே போயிட்டுருக்குது. அதே மாதிரி உடுப்பி தாண்டி மங்களூர் பறவைலாம் பார்த்திங்கன்னா கடல் ஒட்டியே கிட்டத்தட்ட போவோம். சூப்பரான ரோடுங்க, நல்லாயிருக்கு. நல்லா மழை குடஞ்சி போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கேருந்து வியூலாம் சூப்பராக இருக்குது. இந்த பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி அப்படியே ஊறிக்கிட்டே இருக்குது. நல்லா இப்போ மழை காலம்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் தண்ணி இங்கே நல்லா அப்படியே நல்லா ஊறிக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சின்னதாக மலை, அதை அப்படியே குடஞ்சி போட்டிருக்குறாங்க, ரெண்டாக வெட்டி போட்டிருக்குறாங்க. சூப்பராக இருக்குது ரோடு. நம்ம இப்போ வந்து இங்கேருந்து பைந்தூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கும், அது வந்து லெஃப்ட் கட் பண்ணி நம்ம கொல்லூர் போகணும். உள்ளே கட் பண்ணிட்டோம். இதுலேருந்து நம்ம கொல்லூர் ரோடு, இது சிங்கிள் ரோடு தான். இதே மாதிரி அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது. நம்ம இறங்கும்போது கொல்லூர் பார்த்துட்டு இறங்கும்போது அந்த வழியில் இறங்குவோம். இது ரயில்வே ட்ராக்குங்க, ரயில் ரோடு போகுது. இதுதான் பைந்தூர் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது கொல்லூர்லாம் போகிறோன்னா இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும். இங்கே இறங்கி கொல்லூர் போகணும். நேராக போனால் முருதேஸ்வரருக்கு ஒரே ட்ரெயின். நம்ம எங்கேருந்து வேணாலும் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் ட்ரெயின் இருக்குது கொல்லூருக்கு முருதேஸ்வருக்கு. நீங்கள் ட்ரெயின் விடலாம். நம்ம ஈரோட்லேருந்து இருக்குது. நம்ம ஈரோட்லேருந்து நைட் ஏறினா காலையெல்லாம் வந்துடலாம். ஃபஸ்ட்டு முருதேஸ்வரர் பார்த்து வரும்போது கொல்லூர் பார்த்துட்டு அப்படியே நம்ம மறுபடியும் இங்கேயே வந்து ட்ரெயின் ஏறிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். இல்லை இங்கே ட்ரெயின் ஏறி இங்கே பார்த்துட்டு அடுத்தது கூட நம்ம முருதேஸ்வரர் பார்த்து அப்படியே அங்கேருந்து கூட ட்ரெயின் ஏறிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, பீஸ்ஃபுல்லான ஏரியா. பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்குது. பார்க்குறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்குது. நல்லா எங்கே பார்த்தாலும் பச்சை பசையாருன்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 சைடெல்லாம் முந்திரி மரம் பெரிய பெரிய மரமாக இருக்குது. ஃபுல்லாக முந்திரி தான். உங்கள் என்எஸ் கேப்டன் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கார், எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. முன்னாடி வந்து நம்ம துபாய்க்கு பார்த்திபன் எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. எங்கள் மனைவி தான் கேமரா எடுத்துகிட்டு வராங்க, அதாவது இன்ஸ்டா 360. இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராகுங்க. வெறும் புல்லாந்தரை, மலை, மேகம், வானமெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடம் அவ்வளோ ரசனைமிக்க ஏரியாவாக இருக்கும். வெறும் புல்லாந்தரையாக அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் இங்கேயே நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து அடுத்தது வந்து நம்ம இதுக்கு கிளம்புறோம் கொல்லூர் நோக்கி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மலை தாங்க இந்த காந்தாரா படம் எடுத்தது. இந்த மலை சைடு தான் எடுத்தாங்க. அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அந்த மலைக்கு பின்னாடி. துபாய்க்கு பார்த்திபன் அவர்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மலைக்கு முன்னாடி ஒரு ஃபால்ஸ் இருக்கும். காந்தாரா படத்தில் இப்போ காந்தாரா 2 வந்துச்சுலோ அந்த படத்தில் வர ஃபால்ஸ்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. காந்தாரா படம் எடுத்து ஃபுல்லாகவே இந்த மலை தான், வேறு எங்கேயும் எடுக்கலை. பெருசாக ஒன்றும் செட்டில் போடலாம், எல்லாம் நேச்சுரலாக எடுத்துக்கிறாங்க. ஒரு கோயில், அந்த அரண்மனை மாதிரி இருக்குது, அது மட்டும் தான் செட்டு போட்டுருக்குறாங்க. உங்கள் என்எஸ் கேப்டன் வண்டி மேலே ஏறி மூகாம்பிகை கோயில் ஆர்ச்சி வந்துருச்சுங்க. ஆர்ச்சி இந்த ரோடு தான் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம இன்னொரு வழி சொன்னாங்களே அந்த வழியில் போகிறது. ஆர்ச்சி பேர் சூப்பராக இருக்குது. நல்லா ஃபாரஸ்ட், இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரையே கோயில் இருக்குது. நல்லா திக் ஃபாரஸ்ட்டு, மேற்கு தொடர்ச்சி மலை சேர்ந்தது. இது இன்ஸ்டா 360 கேமராங்க. ஒரு துபாய்க்கு பார்த்திபன் அவருடைய கேமரா. அதனால தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக தெரிகிற மாதிரி தெரியும். அது அவருடைய கேமரா. அதில் வாங்கி நாங்கள் வீடியோ எடுத்தோம். எங்கள் ஒய்ஃப் தான் வந்து இந்த கேமரா பிடிச்சிட்டு வந்தாங்க பின்னாடி உட்காந்து. வந்தாச்சுங்க, கொல்லூர் வந்தாச்சு. கொல்லூர் ஓரளவுக்கு ஊர் தாங்க, பெருசாக தான் இருக்குது ஊர். மேலேயே மலை மாதிரியே ஓரளவுக்கு டவுனாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு நல்லாவே டவுனாக இருக்குது. பார்க்குறதுக்கு பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது.
இதுக்கு முன்னே யாராவது கொல்லூர் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொல்லூர் அனுபவம் எப்படின்னு சொல்லுங்கள். நிறையா வண்டியில் நிற்கிது, கூட்டமாட்டம் இருக்குது, போய் பார்த்தா தான் தெரியும். ஏகப்பட்ட ட்ராவல்ஸ் வெளியிலேருந்து வந்துருக்குங்க. அதே மாதிரி மறக்காமல் இந்த இன்ஸ்டா 360 கேமரா வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீடியோ, உருண்டையாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டா 360 போடுறது. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டதில்லை இது மாதிரி வீடியோ, இதுதான் ஃபஸ்ட் டைமு. பெரிய ஊராக இருக்குங்க. கர்நாடக மாநிலம் குந்தாப்பூர் தாலுகாவில் கொல்லூர் திருத்தலத்தில் அமைந்துள்ளது அன்னை மூகாம்பிகை ஆலயம். மங்களூரில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் உடுப்பியில் இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது கொல்லூர். பசுமை படர்ந்த மலைகள், அடர்ந்த காடுகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் சவர்ணிகா ஆற்றின் கரையில் பத்மாசன திருக்கோலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள் உலகம் அனைத்துக்கும் தாயான மூகாம்பிகை. தேவியின் வலக்கையில் உயர்த்தி பிடித்திருக்கும் வீரவாள் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அளித்தது. துஷ்டர்களை சம்ஹாரம் செய்ய அன்னை ஏந்தியிருக்கும் அந்த வாள் 1 கிலோ தங்கத்தில் செய்யப்பட்டு வெள்ளியால் அமைக்கப்பட்ட உரையுடன் கூடியது. மூகாம்பிகை என அம்பிகை பெயர் பெற்றது எப்படி? முன்னொரு காலத்தில் கம்ஹாசுரன் என்கிற அரக்கன் ஒருவன் இருந்தான். குடிமக்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து வந்த அவன் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தான். சாகாவரம் வேண்டி அவன் தவம் இருப்பதை அறிந்த பராசக்தி அவன் வரம் பெறுவதற்கு முன்பே அவனை மூகன் ஊமையாக்கி விட்டாள். இதனால் அவன் மூகாசுரன் என்று அழைக்கப்பட்டான். இந்த அசுரனை வதம் செய்ததால் அம்பிகை மூகாம்பிகை என போற்றப்படுகிறாள்.